புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் முடிய. யாத்ராகமும் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் முடிய. யாத்ராகம் 4:1-5. அப்பொழுது மோசே அவர்களை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சத்தமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே போடாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற அந்த பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதமாக வாசிக்க முடிந்தார்கள். கர்த்தாவே மகிமைக்காவதாக. ஆமாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்புகிற கடவுள், நாம் ஆராதித்து மகிழ்கின்ற ஆண்டவர் சாதாரணவர்களை அசாதாரணமானவர்களாக மாற்றுகின்றவர், பலவீனமானவர்களை பலவான்களாக மாற்றுகின்றவர், தோல்வியாளர்களை வெற்றியாளர்களாக மாற்றுகின்றவர், முடங்கி கிடக்கிறவர்களை எழும்பி நடக்க செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர், கசப்பானதை சுவையாக மாற்ற வல்லமையுள்ள கர்த்தர். அப்பேற்பட்ட கடவுளை தான் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளுக்குரிய சிந்தனை பகுதியை அடிப்படையாக வைத்து சில மிக முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். சிறிய பொருட்களை கொண்டு, சிறிய காரியங்களை கொண்டு ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்தார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். மேஜிக் செய்கிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். மணலை எப்படி மாற்றுவார்கள்? சுகராக மாற்றுவார்கள். காகிதத்தை பணமாக மாற்றுவார்கள். இதை நாம் பார்த்திருக்கிறோம், தொலைக்காட்சிகளிலே பார்த்திருக்கிறோம், நேரடியாகவும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இதெல்லாம் மேஜிக், தந்திரங்கள், தந்திர செயல்கள் மூலமாக இதை இப்படி காண்பிக்கிறார்கள். மணலுக்கு பதிலாக மணலும் இருக்கும், சுகரையும் எங்கேயாவது வைத்திருப்பார்கள். அது ஒரு அந்த செகண்ட்ல எடுத்து காண்பித்து விடுவார்கள். தந்திரங்கள், மேஜிக். ஆனா கடவுள் அப்படி இல்லை. சிறிய காரியத்தை கொண்டும், சிறிய பொருளை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள கர்த்தர். அதைத்தான் நாம் வாசித்து கேட்ட பகுதியிலே பார்க்கிறோம். முதல் காரியம் பாருங்கள், மோசையினுடைய கோல். மோசையினுடைய கோல், கொம்பு, அதுதான் கொம்பு அல்லது குச்சி அப்படி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஒரு அப்பேற்பட்ட ஒரு கோலை கடவுள் எப்படியாக மாற்றுகிறார்? பாம்பாக மாற்றுகிறார். பாம்பாக மாற்றுகிறார். அந்த பாம்பை பார்த்து அந்த கொம்புக்கு அல்லது கோலுக்கு சொந்தக்காரராகிய மோசேயே பயந்து ஓட நிற்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்க ஓடுற? பயப்படாது, அதனுடைய வாளை பிடி.
அது என்னவாகிவிட்டது? கோலாகிவிட்டது. பாருங்கள், இதுல மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை. கடவுளுடைய வல்லமை செயல்படுகிறதை, செயலாற்றுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அதே போல திருமறையிலே இன்னொரு பகுதி இருக்கிறது பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். என்னவென்று சொன்னால், எலியா சால்வை. எலியா பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற நேரம் வருகின்றது. அப்போது புறப்பட்டு போகிறார்கள் தீர்க்கதரிசிய புத்திரர்களோடு. அப்போது எலியா சொல்கிறார், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் யோர்தான் மட்டும் கடந்து சென்று வருகின்றேன் அப்படி என்று சொல்லுகின்றார். அந்த தீர்க்கதரிசியில் புத்திரர்கள் தங்கி விட்டார்கள். ஆனா எலிசா சொல்லுகிறார், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உண்மை பின்பற்றியே வருவேன் அப்படி என்று சொல்லி உறுதியாய் நிற்க அவர்கள் யோர்தான் ஆற்றண்டையிலே வருகிறார்கள். யோர்தான் தடையாக இருக்கிறது. அப்போது எலியா என்ன செய்கிறார்? தன்னுடைய சால்வையை முறுக்கி என்ன செய்கிறார்? தண்ணீர்லே அடிக்கிறார். சால்வையை கொண்டு தண்ணீர்லே அடிக்கிறார். யோர்தான் 2ஆக பிரிந்தது. எலியாவும் எலிஷாவும் யோர்தானை கடந்து அற்புதமாய் கடந்து செல்லுகின்றார்கள். என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம் பாருங்கள். ஒரு சாதாரண சால்வையை கொண்டு கடவுள் யோர்தான் நதியை 2ஆக பிரிக்கின்றார். கோலை கொண்டு, அதே கோலை, மோசையின் கோலை கொண்டு கடவுள் செங்கடலை 2ஆக பிரித்தார். இதை சால்வை கொண்டு இங்கே யோர்தான் 2ஆக பிரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சாதாரண பொருள், சாதாரணமாய் கிடைக்கின்றதுதான் சால்வை. அதை கொண்டு யோர்தான் பிரிக்கப்படுகின்றது. அடுத்தது பாருங்கள், 3வதாக தாவீதினுடைய கூழாங்கல். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 40வது வசனமும் 49வது வசனத்தையும் வாசித்து பார்க்கின்ற போது மிக மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். கோலியாத் இஸ்ரவேலரை நிந்திக்கிறான். இஸ்ரவேல் கடவுளை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். தனக்கு எதிராக யார் இஸ்ரவேலை மோத இருக்கிறார் என்று சவால் விடுகின்றான். அவனை எதிர்த்து போராட யாரும் இல்லை. அவன் அந்த அளவிற்கு உயரமானவன், அந்த அளவிற்கு பலசாலி. அதான் வேதத்திலே பார்க்கின்ற போது மிக தெளிவாக பார்க்கிறோம். அவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். சாதாரண பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வந்த ஒரு மாம்ச மலையாக நின்ற கோலியாத்தை தாவீது எப்படி சாதாரண கூழாங்கற்களை கொண்டு வீழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். கூழாங்கற்களை கொண்டு வீழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். அதே போல திருமறையில் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு கடவுள் எத்தனாயிரம் பேருக்கு போஷிக்கிறார்? 5000. ஆண்கள் மட்டும் 5000 பேர், பெண்களும் குழந்தைகளும் கணக்கிடப்படவில்லை. ஆனால் 5 அப்பங்களை கொண்டு 2 மீன்களை கொண்டு 5000க்கு மேற்பட்ட மக்கள் போஷிக்கப்படுகிறார்கள். அப்போ கடவுளுக்கு ஒரு சின்னது இருந்தா போதும், அதை கொண்டே கடவுளால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏன் இந்த சிறு காரியங்களையும் சிறியவற்றையும் கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், கடவுளுடைய மகத்தான செயல் வெளிப்பட நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அதான் மிக மிக முக்கியமானது. சிறியவற்றை
கொண்டு கடவுள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அந்த சிறியவற்றை யாரிடமிருந்து கடவுள் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நம்மிடமிருந்து கடவுள் எதிர்பார்க்கிறார். நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் நினைத்து பாருங்கள். ஒரு சிறுவன் கொண்டு கொடுக்கிறார். இதை கொண்டு என்ன செய்ய முடியும்? அதை நானே சாப்பிட்டு விட்டு போகிறேன் என்று அந்த சிறுவன் கொடுக்க மறுத்திருப்பானால் இந்த அற்புதம் நடந்திருக்குமா? இந்த அற்புதம் நடந்திருக்குமா? நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அப்போ நம்மால் எதை கொடுக்க முடியுமோ, எதை கொண்டு எதை செய்ய முடியுமோ, அந்த பங்களிப்பை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஒண்ணு இல்லை, கடவுள் அற்புதம் செய்யணும், அற்புதம் செய்யணும் என்று சொன்னால் கடவுளால் அது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியாது. ஒவ்வொரு காரியத்திலையும் கடவுளுடைய மகத்தான செயல்களை காண விசுவாசத்தோடு நாம் இருக்கிறதை கொண்டு செயல்பட முனைய வேண்டும். இருக்கிறதை கொண்டு செயல்பட அல்லது தொடங்க முற்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இவ்வளவுதானே இருக்கு. இதை கொண்டு என்னத்தை செய்ய முடியும்? சரி, காலம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். அப்படி என்று நாம் இருப்போம் என்று சொன்னால் கடவுளுடைய செயலை, கடவுளுடைய மகத்தான செயலை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாது, அனுபவிக்க முடியாது. தாவீது சாதாரண மேய்ப்பன். தாவீது ஒரு சாதாரண மேய்ப்பன். அவனால் ஆயுதம் பிடித்தெல்லாம் பழக்கம் இல்லை. அதே நேரத்தில் அவருக்கு தெரிந்ததெல்லாம் கூழாங்கல். இந்த கூழாங்கல்லை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் அப்படி என்று இருந்திருப்பானால் நிச்சயமாய் கோலியாத்தை வீழ்த்தி இருக்க முடியாது. என் ஆண்டவரால் முடியும், இருக்கிறதை கொண்டு வெற்றியை தர என் ஆண்டவரால் முடியும் என்று தாவீது நம்பிக்கையோடு புறப்பட்டு போனான். அதுதான் அவனுக்கு வெற்றிக்கு காரணமாக இருந்தது. வெற்றிக்கு காரணமாக இருந்தது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சிறியவற்றை கொண்டு, இருக்கிறவற்றை கொண்டு கடவுள் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, கடவுள் எந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நடப்பித்து தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ, அதற்கு அடித்தளமாய் இருக்கிற சிறியவற்றை கொண்டு நாம் தொடங்க முற்படுவோம். கடவுள் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே அன்பானவர்களை உணர்வோம், சிந்திப்போம். நம்முடைய ஆண்டவர் சிறியவற்றை கொண்டு பெரியவற்றை செய்ய வல்லமை உள்ளவர். ஆகவே இருக்கிறவற்றை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை கண்டு மகிழ்ந்து அவரை ஸ்தோத்திரித்து வாழ ஆண்டவர் தூய ஆவியானவரை கொண்டு நமக்கு அருளையும் ஆற்றலையும் தருவாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாள் மட்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.